Hello my dear children. நம்ம இப்போ reissue of shares பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி forfeited shares பார்த்தோம். Forfeiture of sharesல அப்படின்னா என்ன? ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு அமௌண்ட் இப்போ ஃபைனல் கால் கொடுக்கலைன்னா கம்பெனி forfeit பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன ஜர்னல் பார்த்தோம்? ஷேர் கேபிட்டல் டெபிட். ஏன்னா ஷேர் கேபிட்டல் குறைஞ்சு போயிடும். ஃபைனல் காலில் ஒரு ஷேர் 10 ரூபாய்னா நம்ம 10 ரூபாய் எழுதணும். ஃபைனல் கால் 3 rupees தரல அப்படின்னா எது கொடுக்கலையோ அதை எழுதுமோ. இது வந்து அன்பெய்டு. எது கொடுக்கலையோ அது. பர்ஃபீட்டட் ஷேர்ல எது கொடுத்தாங்களோ அதை எழுதுவோம். 3 rupees கொடுக்கலைன்னா 7 rupees கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ 7 rupees கம்பெனி திரும்ப தரமாட்டாங்க. அது ப்ராஃபிட். அதனால பர்ஃபீட்டட் ஷேர் கிரெடிட்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ கம்பெனி பர்ஃபீட் பண்ணியாச்சு. இந்த பர்ஃபீட் பண்ண ஷேரை கம்பெனி என்ன செய்வாங்க அப்படின்னா ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. திரும்பவும் இஷ்யூ பண்ணுவாங்க. ஏ கிட்ட இருந்து பர்ஃபீட் பண்ணதை பிக்கு ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி யார்கிட்டயாவது ரீஇஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ரீஇஷ்யூல 2 விதமான ரீஇஷ்யூ இருக்கு. ஒன்னு ஃபுல் ரீஇஷ்யூ, இன்னொன்னு பார்ஷியல் ரீஇஷ்யூ. ஃபுல் ரீஇஷ்யூனா இப்போ 500 ஷேர்ஸ் பர்ஃபீட் பண்றாங்க. 500 ஷேர்ஸையும் ரீஇஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது ஃபுல் ரீஇஷ்யூ. 500 forfeited, 500 reissue அப்படின்னா அது full reissue. partial reissueனா 500 sharesல ஒரு 400 shares reissue பண்றது, இல்ல ஒரு 300 shares reissue பண்ணது. இந்த மாதிரி part of the shares, lesser number of shares reissue பண்ணா அது பேரு partial reissue. சரி, இப்போ reissue பண்றதுக்கு என்ன ஜர்னல்னு பார்க்கணும். பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஏன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட்? நம்ம ரீஇஷ்யூ பண்ணும்போது கம்பெனிக்கு பணம் வருமா? நம்ம ஆன் பிஹாஃப் ஆஃப் த கம்பெனி தான் அக்கவுண்ட்ஸ் போடுறோம். நமக்கு பணம் வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்போ பேங்க் அக்கவுண்ட் டெபிட். சரி, ஒரு ஷேர் 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 10 ரூபாய் ஷேரை ரீஇஷ்யூ பண்ணும்போது 10 rupeesக்கே பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் குறைச்சு ஒரு 8 rupees, 9 rupees அந்த மாதிரி ரீஇஷ்யூ தானே. அப்ப கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 rupees கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஷேர் 10 rupees, அதை 8 rupees கொடுத்துருக்காங்க. பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 8 போட்டுட்டோம். ஷேர் கேபிட்டல்ல அதோட வேல்யூ 10 rupees எழுதிட்டோம். இப்போ டெபிட்டும் கிரெடிட்டும் டேலி ஆகல. அப்போ 2 rupees குறையுது டெபிட்ல. சரிங்களா? இந்த 2 rupees என்ன? ரீஇஷ்யூ பண்ணும்போது 10 ரூபாய் ஷேரை 8 ரூபான்னு கொடுக்கறோம். 2 ரூபாய் லாஸ். இந்த லாஸ நம்ம என்ன செய்யறோம்? பர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டெபிட் பண்றோம். இங்க எப்படி ப்ராஃபிட்ட நம்ம வந்து பர்ஃபீட்டட் ஷேர்ல எழுதணும். அப்ப ரீஇஷ்யூ பண்ணும்போது வர்ற லாஸையும் பர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டெபிட் 2 rupees எழுதுறோம். புரிஞ்சுதுங்களா? பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவுக்கு ரீஇஷ்யூ பண்ணமோ அவ்வளவு. ஷேர் கேபிட்டல் அதோட வேல்யூ என்னவோ அது. இது 10 ரூபாய் ஷேரை 8 ரூபாய்க்கு கொடுக்கும் போது 2 ரூபாய் லாஸ். இங்க எப்படி டெபிட் த எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் த இன்கம் அண்ட் கெயின். இது கெயின், அதனால கிரெடிட் பண்ணிருக்கோம். இது லாஸ், அதனால டெபிட் பண்றோம். இது வந்து ரீஇஷ்யூவோட ஜர்னல். பேங்க் அக்கவுண்ட் ஷேர் கேபிட்டல்ல ஏன் கிரெடிட் பண்றோம்? நம்ம திரும்பவும் இஷ்யூ பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் ரைஸ் ஆயிடுது. பர்ஃபீட் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் குறையுது, டெபிட் பண்றோம். இப்ப திரும்பவும் ரீஇஷ்யூ பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் கூடிடும், ரைஸ் ஆகுது. அதனால கிரெடிட் பண்றோம். அடுத்தது இந்த பர்ஃபீட்டட் ஷேர் டு கேபிட்டல் ரிசர்வ். இதுவும் ஒரு ஜர்னல் என்ட்ரி அடுத்தது எழுதணும். அதாவது ரீஇஷ்யூக்கு 2 ஜர்னல் எழுதணும். 2 ஜர்னல். ஒன்னு வந்து பர்ஃபீட்டட் ஷேர் அக்கவுண்ட் டெபிட் டு கேபிட்டல் ரிசர்வ். இது என்னது அப்படின்னா, இப்ப இங்க இருக்கிற பர்ஃபீட்டட் ஷேர் ஃபர்ஸ்ட் ஜர்னல் பர்ஃபீட்டட் ஷேர்ல இருக்கிறது ப்ராஃபிட்னு சொன்னோம். 7 rupees கம்பெனி திரும்ப கொடுக்காது, இது ப்ராஃபிட்னு சொன்னோம். இங்க என்ன சொல்றோம்? திரும்பவும் ரீஇஷ்யூ பண்ணதுனால ஒரு 2 rupees லாஸ்ன்னு சொல்றோம். அப்ப 7 rupees ப்ராஃபிட், 2 rupees லாஸ். அப்ப 7 - 2 பண்ணோம்னா நமக்கு 5 rupees கிடைக்கும் இல்லையா? இதுதான் ப்ராஃபிட். இதான் ஆக்சுவல் ப்ராஃபிட். 7 rupees ப்ராஃபிட் கிடைச்சது, 2 rupees லாஸ் ஆயிருச்சு. அப்ப 7 - 2 போட்டோம்னா இதுதான் ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட்ட ஆன் ரீஇஷ்யூ பண்ணதுனால நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்ட கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன் கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, இப்ப வந்து நம்ம சாதாரணமா பிசினஸ் வாங்கி விக்கிற மாதிரி பிசினஸ் பண்ணோம்னா அது ரெவென்யூ ப்ராஃபிட். ஆனா இது வந்து என்னன்னா கேபிட்டல் ப்ராஃபிட். அதாவது நம்ம பிசினஸ் வாங்கி வித்ததுனால கிடைச்ச ப்ராஃபிட் இல்ல, ரீஇஷ்யூ பண்ணதுனால, ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணதுனால கிடைக்கிற ப்ராஃபிட். இதுக்கு பேரு கேபிட்டல் ப்ராஃபிட்னு பேரு.
இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும். ஒரு ரிசர்வ்ல கொண்டு போய் ப்ராஃபிட்டை எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ஸ், ஏதாவது ப்ராஜெக்ட் நியூ ப்ராஜெக்டுக்கோ இல்ல ஒரு அசர்ட் வாங்குற எதுக்காவது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால ஏதாவது கேபிட்டல் ப்ராஃபிட் இருந்தால், கேபிட்டல் ப்ராஃபிட்னா நம்மளுடைய யூஷுவல் பிசினஸ் இல்லாமல் வேறு ஏதாவது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசர்ட் வச்சிருக்கோம், அந்த அசர்ட்டை விற்கும் பொழுது கிடைக்கிற ப்ராஃபிட், இல்ல ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்றோம் அதனால கிடைக்கிற ப்ராஃபிட், இதெல்லாம் கேபிட்டல் ப்ராஃபிட். இதை எங்க போயிடணும்னா கேபிட்டல் ரிசர்வுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ இதுக்கு ஜர்னல் forfeited share account debit to capital reserve. ரிசர்வ் எல்லாம் எப்பயுமே கிரெடிட்ல தான் வரணும். இப்போ forfeited share account debit to capital reserve போட்டுருணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப ரீஇஷ்யூன்னு கொடுத்தா இந்த 2 ஜர்னலுமே நம்ம எழுதணும். தேங்க்யூ.